வணக்கம். இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். கூட்டணி கட்சிகளின் செயல் வீரர்கள் கூட்டத்தை அமாவாசையில் நடத்துகிறோம். அதனால நம்ம அண்ணனை ஜெயிக்க வைக்கணும், அப்படியே அமைச்சராக்கணும்னு கூட்டணி கட்சியினர் உணர்ச்சி வசப்பட்டு உற்சாகமாக பேசினர். எந்த அண்ணனை ஜெயிக்க வைக்கணும், அமைச்சராக்கணும் அப்படின்னு எந்த கட்சி கூட்டணிக்காரங்க பேசுனாங்கன்னு தெரியணுமா? வீடியோக்குள்ள வாங்க பார்க்கலாம். சென்னை மாதவரத்தில் அதிமுக கூட்டணி கட்சிகளோட முதல் செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் நேற்று மாலை நடந்தது. திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் மாதவரம் மூர்த்தி தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் பாரதிய ஜனதா, பாட்டாளி மக்கள் கட்சி, தமாக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், புரட்சி பாரதம் உள்ளிட்ட அத்தனை கூட்டணி கட்சிகளும் கலந்து கொண்டன. பாரதிய ஜனதா கட்சியின் சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் அம்பத்தூர் பாஸ்கர், மாவட்ட செயலாளர் வடகரை அருண், புழல் ஒன்றிய அதிமுக செயலாளர் ஆர் சுப்பிரமணி, மாதவரம் கிழக்கு மேற்கு பகுதி செயலாளர்கள் எம் கண்ணதாசன், வேலாயுதம், மாநில வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் எம் தமிழரசன், செங்குன்றம் நகர செயலாளர் ரமேஷ், புரட்சி பாரதம் நிர்வாகி மதன், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் மு சுந்தர் மற்றும் வடபெரும்பாக்கம் ஜெய்சங்கர் என அந்தந்த கட்சியின் மாவட்ட, ஒன்றிய, நகர கழக நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு பிரிவுகளின் முக்கிய நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். அவர்கள் தேர்தல் பணிக்கான ஒருங்கிணைப்பு குறித்து பேசினர். அப்போது பேசிய நிர்வாகி ஒருவர், இன்று அமாவாசையில் நமது கூட்டணி கட்சிகளின் முதல் ஆலோசனை கூட்டத்தை நடத்துகின்றோம். அதனால நம்ம அண்ணன் மூர்த்தி அவர்களை வெற்றி பெற செய்து அமைச்சராக்க வேண்டும் என பேசினார். திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் மாதவரம் மூர்த்தி அவர்கள் பேசும்போது, இந்த கூட்டத்தில் கூட்டணி கட்சிக்காரங்க எல்லாம் அழகா அவங்கவுங்க கட்சி துண்டு போட்டுட்டு வந்திருக்கீங்க. இனிமே நானும் எங்கள் கட்சிக்காரங்களும் கட்சி துண்டு போட்டுட்டு வருகிறோம். அப்படி போய் மக்களை சந்திக்கிறது தான் நல்லா இருக்கும். அது இந்த தேர்தல் வெற்றிக்கும் நமக்கு உதவும். கடந்த தேர்தலில் கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒருங்கிணைந்து செயலாற்றினாலும் அடுத்த கட்ட நிர்வாகிகளிடம் கொஞ்சம் ஒருங்கிணைப்பு இல்லாததும் அன்றைய தோல்விக்கு காரணம். இந்த முறை அப்படி ஏதும் இல்லாமல் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒன்றாக அழகாக செயல்பட்டு தொகுதியின் வெற்றியை பெற வேண்டும். மக்களிடம் தொடர்ந்து பேச வேண்டும். அதே போன்று நமது தேர்தல் பணியின் போது திமுகவினர் ஏதாவது அத்துமீறல் மற்றும் விதி மீறல்களில் ஈடுபட்டால் உடனடியாக தொகுதியின் தலைமைக்கு தொடர்பு கொண்டு சம்பந்தப்பட்ட தேர்தல் கமிஷன் அதிகாரிகளிடம் புகார் செய்து சட்ட ரீதியாக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். அதனால் அனைவரும் ஒருங்கிணைந்து சுறுசுறுப்பாக அழகாக செயல்பட்டு வெற்றிக்கான இலக்கை அடைய வேண்டும் என்றார். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி மெய்வர்த்த கூலி தர சொல்லுவாங்க. அந்த உழைப்பு முயற்சி வெற்றி தரும். தெரியுதுங்களா? முயற்சி திருவினையாக்கம் சொல்லுவாங்க. அதுபோல முயற்சியோடு செயல்படுவோம். இதை மட்டும் உடனடியே செய்து கொடுங்க. உடனடியே செய்துங்க. எங்களுடைய ஒன்று சில சொல்லிட்டேன். அதே மாதிரி மாவட்ட தலைவருங்க எல்லாம் அவங்கவுங்க ஒன்று சில பரிசுல நாளைக்கே அவங்க போன் நம்பர் வச்சு, இப்போ இந்த வெளியில் போக சொல்ல இப்போ கூட ஒருத்தர் தோல் மேலே கை பண்ணி போயிடுங்க. போட்டுன்னு அவங்க நம்பர் எழுதிங்க. அந்த ஒட்ட சில நம்பர் எழுதினு ஒருத்தர் ஜாயின் ஆகிடுங்க. நாளைக்கே போடுங்க. ஏன் நாளைக்கே? ஏன் இப்போ சேரன்னு சொல்கிறாங்களே நினைக்காதீங்க. அதாவது 30ஆம் தேதியிலேருந்து அந்த வேட்புமனு தாக்கல் செய்யணும். நமக்கு இருக்கிறது இன்னும் 10 நாட்கள் இருக்குது. இந்த 10 நாட்கள்ல இந்த ஒன்றிய கூட்டம், பகுதி கூட்டம் போட்டாகணும். போட்டு அவங்கள களத்தில் இறக்கி ஆகணும். அந்த பூத் கமிட்டி போட்டாகணும். நாள் இல்லை. அதனால இப்போ அதை முடிஞ்ச உடனே வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் இந்த 4-5 நாள்ல டோட்டலா செயல்வீர கூட்டம் போட்டாகணும். அப்போ அந்த கூட்டத்தில் நம்முடைய தோழமை கட்சியில் இருக்கிற அத்தனை பேரும் நிர்வாகிகள், அதை அதாவது தோழமை கட்சி சேர்ந்த அதிமுக சேர்ந்த சாதாரண உறுப்பினர் மேல்பட்ட மாவட்ட லெவலில் இருக்கிற, மாநில லெவலில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் அந்தந்த ஒன்றியத்தில் இருக்கிறவங்க அங்கங்கே சேர்ந்துக்க வேண்டியது. அந்தந்த பகுதியில் இருக்கிறவங்க அங்கங்கே சேர்ந்துக்க வேண்டியது. சேர்ந்து நம்ம அழகாக அந்த கூட்டத்தை போட்டு முடிச்சோம்னா அந்த கூட்டமே நமக்கு பெரிய வெற்றி. இது நம்ம உடனடியாக செய்தாகணும். அதனால இந்த ஒரு 3-4 நாளுக்குள்ள அந்த இணைப்பு கூட்டத்தை நம்ம ஒன்றிய லெவலில், பகுதி லெவலில் நம்ம போட்டுருவோம். அதாவது காலையில் ஒன்று வைப்போம், சாயந்தரம் ஒன்று வைப்போம். இந்த விளக்கில் திரி பார்த்தீங்களா, அதை அப்பப்போ இது பண்ணிக்கினே இருந்தால் தான் அது திரி நல்லா எரியும். அது போல இது இவங்க பேசுறதுன்னு நினைக்காதீங்க. அங்கே வந்தாலும் இது பேசுவோம், பேசினே இருக்கணும். என்ன அந்த எரியிற தீய துண்டினே சொல்லுவாங்க. அது நல்லா எரியும்.
அதுபோல் அதை நாங்கள் வந்து பண்ணினே இருப்போம், சுற்றி வருவோம். நம்மளுக்கு வெற்றி அடையணும்ல, நம்ம ஜெயிக்கணும்ல. இதில் வந்து நம்ம வந்து தொய்வாவோ இல்லை வந்து ஓய்வாவோ இல்லை வந்து இப்போ அந்த ஏதோ ஒரு மனமாச்சரியம் இருந்தோ ஒருமித்த கருத்து இல்லாகட்டியோ நமக்கு வந்து அது நல்லா இருக்காது இல்லை. அதனால் ஒருமித்த கருத்தோடு ஒற்றுமையோடு நம்முடைய இலக்கை நாம் அடைய வேண்டும் என்று நாம் கொள்கை முடிவோடு இந்த தேர்தலில் நாம் சந்தித்தாக வேண்டும். இந்த தேர்தலில் நாம் சந்தித்தாக வேண்டும். அதனால இதுக்காக தான் நீங்கள் ஆலோசனை கூட்டமே. நம்ம கூட்டணி அருமையான கூட்டணி, விட்டு கொடுக்குற கூட்டணி. அப்படி ஒருங்கிணைத்து நீங்கள் அந்த பூத்தை சரி பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா வெற்றி நமக்கு. ஒருங்கிணைத்து கொடுத்தாவே வெற்றி நம்ம தான். அந்த பூத்து இருக்கிறவங்க பூத்துல அப்படியே ஒரு வட்ட செயலாளர்னா 10 பூத்து சென்னை இங்க மாநகராட்சி சார்ந்தது. அந்த 10 பூத்துல நம்ம தோழமை கட்சி ஒருத்தருக்கிறாங்களா, 2 பேர் இருக்கிறாங்களா, 3 பேர் இருக்கிறாங்களா, அவங்க சேர்ந்துக்கணும். அந்த வட்ட செயலாளர்கிட்ட போய் வட்ட செயலாளர் ஒருங்கிணைப்பாரு. அந்த பூத்துல அதிமுக, பிஎம்கே, பிஜேபி இவர்கள் எல்லாம் போட்டு 10 பேரோ 12 பேரோ அவங்க ஒரு அணி. அவங்க அந்த 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 இடத்த விட்டு அவங்க வரவே கூடாது. அந்த இப்போ அண்ணன் சொன்னது போல 300-400 ஓட்டு வாங்கினா போதும். இன்னைக்கு ஓட்டு கம்மியாக இருக்குது. இவங்க 10 பேர் 15 பேர் சேர்ந்து 400 ஓட்டு வாங்க முடியலன்னா அப்புறம் எதுக்கு நம்மளுக்கு கட்சி? நம்ம அழகான மனசு படித்தவங்க, பாசம் உள்ளவங்க, அன்பு உள்ளவங்க, நமக்குள்ள பிரிவினை கிடையாது. ஒட்டுமொத்த கருத்தா இருக்கிறோம், ஒருமித்த கருத்தா இருக்கிறோம், ஒற்றுமையோடு நாம் உழைப்போம் இந்த தேர்தலில். சரிங்களா? சோழர் ஒன்றியத்தில் இருக்கிற யார் ஒன்றிய செயலாளர் இப்போ அவர் நம்பர் வாங்கிங்க. அவர் உங்க நம்பர் உங்களால வாங்கிப்பாரு, பகுதி செயலர் வாங்கிப்பாரு. உடனடியாக பேசுங்க, உடனடியாக முடிவெடுங்க, உடனடியாக கூட்டத்தை போடுங்க. நம்ம வந்து எங்களை போல உழைப்பவர்கள் யாரும் இல்லை, வெற்றி பெறுவதற்கு நாங்கள் தயாராகிவிட்டோம் என்ற மனப்பான்மையோடு இந்த தேர்தல் காலத்திலே பணி செய்வோம் என்று கூறி மாவட்ட தலைவருக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் வருகை தந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வெற்றி ஒன்றே நம்முடைய லட்சியம் என்ற முடிவோடு இந்த தேர்தல் காலத்திலே நாம் இறங்குவோம். எதற்கும் அஞ்ச மாட்டோம் என்று நாம் சூழலுக்கும்